Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்கா சிதைத்துவிட்டது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தகவல் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி மையங்களை துல்லியமாக தாக்கினோம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் உச்சத்தை அடைந்து வரும் சூழலில் அமெரிக்காவினுடைய நேரடி தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. 3 அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியிருப்பதாக தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இது தொடர்பான பெரிய தாக்குதல், பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையிடமான பென்டகனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அவரை தொடர்ந்து விமானப்படை தளபதியும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த தாக்குதல் குறித்தான விரிவான தகவல்களை பகிர்ந்து வருகிறார்கள். இந்த தாக்குதலின் போது 125 விமானங்கள் இதுவரை பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று கடற்படை சேர்ந்த வீரர்கள், அதே போல சைபர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு ஒருங்கிணைந்த துல்லிய தாக்குதலை அமெரிக்கா திட்டமிட்டு நடத்தி இருப்பதாகவும், இந்த தாக்குதல் விவகாரத்தை பொறுத்தவரையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெகுவாக இந்த செயல்பாட்டை பொறுத்தவரையில விமானப்படையினரை, பாதுகாப்பு படையினரையும் பாராட்டி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதே போல இந்த தாக்குதல் சம்பவத்தை பொறுத்தவரையில எவ்வாறு இந்த ஆபரேஷன், அதாவது இந்த தாக்குதல் தினம் நடைபெற்றது என்பதனை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் விரிவாக செய்தியாளரிடம் கூறி வருகிறார். தொடர்ந்து அந்த பகுதியில பொதுமக்களை, அதே போன்று பொதுமக்களை தாக்கவில்லை எனவும், இதில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லையும் என தெரிவித்த அவர் துல்லியமாக குறிப்பிட்ட ராணுவ தளவாட நிலையங்கள், அதே போன்ற அணுசக்தி நிலையங்களை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருப்பதாக அமெரிக்க தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் கேள்வியாளர்கள் எழுப்பும் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்து வருகிறார்கள். ஈரான் இஸ்ரேல் போரின் பொழுது தொடர்ந்து 2 நிலையிலும் பதட்டமான நிலை வரக்கூடிய நிலையில உலக தலைவர்கள் அமைதிக்கு திரும்ப வேண்டும், பேச்சுவார்த்தையின் போது சுமூகமாக இந்த முடிவு காணப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தியது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து வருவது உலக அளவில் ஒரு பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்கா சிதைத்து விட்டது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தகவல் தெரிவித்திருக்கிறார். நடான்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோர்டியோ ஆகிய 3 அணுசக்தி மையங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் படைகளையோ மக்களையோ குறிவைக்கவில்லை. நடான்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோர்டியோ ஆகிய 3 அணுசக்தி மையங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக அழித்துவிட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி மையங்களை துல்லியமாக தாக்கினோம் என்று தகவல் தெரிவித்து வருகிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.